Hi guys, welcome to Shruthiskitchendubai. இந்த வீடியோல கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம செய்யக்கூடிய உன்னி அப்பம் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். கிட்ஸ் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி ரொம்பவே குயிக்கா ஈஸியா நல்லா டேஸ்டா செய்யறது அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள போய் நம்ம பார்க்கலாம். Without any more delay, let's go to the video. உன்னி அப்பம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவு வெள்ளத்தை நல்லா துருவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் கடையில விற்கிற ஜாங்கிரி பவுடராகவே வாங்கிட்டேன். அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். வாசனைக்காக ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம நல்லா பழுத்த வாழைப்பழம் ஆட் பண்ணணும். அப்பதான் அதோட டேஸ்டே ரொம்ப சூப்பரா இருக்கும். கொஞ்சம் பெரிய பழமா இருக்கிறதுனால நான் 2 பழத்தை மட்டும் நான் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன பழமா இருந்துச்சு அப்படின்னா 4 பழம் ஆட் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். இதை ஃபர்ஸ்ட் நாம நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த அளவு நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ஜாங்கிரி பவுடரா இல்ல அப்படின்னா நல்லா துருவிக்கோங்க. துருவனதை கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா பாகு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்தோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ சரியா இருக்கும். இப்போ இந்த மிக்சரோட சேர்த்து நம்ம 1.5 கப் அளவு பச்சரிசி மாவு இல்ல அப்படின்னா இடியப்பம் மாவு ஆட் பண்ணிக்கலாம். தலை தட்டி 1.5 கப் ஆட் பண்ணீங்க அப்படின்னா சரியா இருக்கும். ஸ்வீட்னஸ் நல்லா தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆப்பமா தான் சுட போறோம். அதுக்கு ஆப்பச்சோடா 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இன்ஸ்டன்டா செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பழைய மாவெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் நல்லா புளிச்சு வரும். ஆனா நம்ம கிருஷ்ணருக்காக செய்யும் போது புதுசாவே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த ஆப்பச்சோடா ஆட் பண்ணிருக்கேன். இந்த அளவு நல்லா கெட்டியா அரைச்சி எடுத்திருக்கேன். இதுல நான் 1/4 டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியா தண்ணி ஆட் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்திருக்கேன். இது நல்லா கெட்டியா இருக்கிறதுனால இதை வேற ஒரு பவுல்ல ஷிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா நம்ம தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா வாஷ் பண்ண மாதிரி இதுல ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு குண்டு கரண்டி எடுத்து நல்லா இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவு நல்லா ஃபாஸ்டா பீட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா எல்லா மாவும் நல்லா ஒன்று சேர்ந்து சூப்பரா பர்ஃபெக்டான டெக்ஸ்சருக்கு வந்துடும். ஆப்பச்சோட ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணாதான் பந்து பந்துன்னு சூப்பரா உன்னியப்பம் வரும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை இன்ஸ்டன்டா நம்ம செஞ்சிடலாம். ஊற வைக்கணும் அப்படின்றது தேவையே இல்லை. நெக்ஸ்ட் நம்ம உன்னி அப்பம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம குழி பணியார சட்டியில ஒவ்வொரு குழியிலையுமே நிறைய நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யிலே செய்யும் போது தான் ரொம்ப நல்லா டேஸ்டா சூப்பரா இருக்கும். எல்லா குழிகளிலையுமே நான் நெய் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் லைட்டா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு குழியிலையுமே நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு குழியிலையும் நம்ம பாதி குழி அளவு தான் ஆட் பண்ணணும். அப்பதான் சரியா இருக்கும். இதே மாதிரி நான் எல்லா குழிகள்லையுமே ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அப்பதான் கரியாம இருக்கும். உங்க வீட்டுல இருக்கிற கிட்ஸுக்கு இந்த மாதிரி குழிப்பணியார சட்டியில ஊத்தி கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா கிட்ஸுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்து ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே அதை நம்ம ஒரு குச்சி வச்சு திருப்பி போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா ஒரு ஸ்பூன் வச்சு கூட நீங்க அடுத்த பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா குழியில உள்ளதையும் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் இதை அப்படியே நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம்.
அவ்வளோதான், சூப்பரா இப்ப நம்மளோட உண்ணி அப்பம் ரெடி ஆயிருச்சு. இதை அப்படியே நம்ம சர்விங் பவுல்ல சர்வ் பண்ணிடலாம். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு செய்யக்கூடிய உண்ணி அப்பம், நெய் அப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே சூப்பரா நல்லா சாஃப்டா, நடுவுலலாம் பந்து போல இருக்கு, ஓரங்கள்ல நல்லா கிறிஸ்பியா சூப்பரா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு. ஸ்ருதிகாக்கு இந்த உண்ணி அப்பம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவளுக்கு இதை செஞ்சு கொடுக்குறேன். நல்லா விரும்பி சாப்பிட்டா. ஒரு உண்ணி அப்பத்தை எடுத்து நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்க. உள்ள எல்லாமே நல்லா சாஃப்டா பந்து போல இருக்கு, சாஃப்டா வெந்திருக்கு. சாப்பிடும் போதே ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கு. நீங்க இந்த உண்ணி அப்பம் ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்ருத்திஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் காய்ஸ், இஷ்யூ ஆல்.